இந்து முன்னணி நடத்தும் விநாயகர் சதுர்த்தி விழா நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா மகிழ்ச்சியுடன் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் கோவையில் இந்து முன்னணி சார்பில் 27ஆம் ஆண்டு மானாக்கா வீதி தெலுங்கு வீதி சந்திப்பில் தயாள் மற்றும் ஆட்டோ ஆனந்த் தலைமையில் விநாயகர் சிலையை பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வருகின்றனர். முதல் நாளில் காலையில் விநாயகர் சிலைக்கு கணபதி ஹோமம் மற்றும் உலக நலன் வேண்டி சிறப்பு பூஜைகள் மற்றும் யாகங்கள் நடைபெற்றது. இரண்டாம் நாளில் நடைபெற்ற சிறப்பு பூஜையின் சிறப்பு விருந்தினராக தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் பொதுமக்களுடன் கலந்து கொண்டு விநாயகரை தரிசித்து அருள் பெற்றார். மூன்றாம் நாளில் தொடர்ந்து விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மதியம் மாபெரும் அறுசுவை உணவுடன் அன்னதானம் சுமார் 1000 பேருக்கு வழங்கப்பட்டது. இதில் அப்பகுதியை சுற்றியுள்ள ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு விநாயகரை வழிபட்டு அன்னதான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இதுகுறித்து நிர்வாகிகள் தெரிவிக்கையில், இந்த பகுதியில் இந்து முன்னணி சார்பில் 27ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் எம்எல்ஏ வானதி சீனிவாசன் வருகை புரிந்து விநாயகரை தரிசித்து மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. விநாயகரின் அருளினால் 27 ஆண்டுகள் மட்டுமல்ல, இனிவரும் காலங்களிலும் தொடர்ந்து விநாயகரை வைப்போம் என்று நம்பிக்கை தெரிவித்தனர். மேலும் எங்களுக்கு உறுதுணையாக தொடர்ந்து ஆதரவளித்து வரும் இந்த பகுதி மக்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் என்றனர். நிகழ்ச்சியில் விழா குழுவினர்கள் கண்ணன், மாரி, வினோத், ஆறுமுகம் மற்றும் பக்தர்கள், பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நமது சங்க பரிவார அமைப்பின் இந்து முன்னணி சார்பாக நடத்தி கொண்டிருக்கும் 27ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா இந்த மானக்கா வீதி பகுதியில் மிகவும் சிறப்பாக இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு இதுக்கு விநாயகர் வைத்து சிறப்பித்த திரு தயாள்ஜி, பிரபுஜி மற்றும் ஆனந்த்ஜி, வேறு செந்தில்ஜி, இந்த மாதிரி சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் இவர்களுக்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாகவும் நமது சங்க பரிவார அமைப்பின் சார்பாகவும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.